ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நாம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் குரூப்பில் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வயசுலேருந்து நாம் பல கனவுகளோடு வளர்ந்துருப்போம். இந்தியன் ஆர்மிக்கு போகணும், நேவிக்கு போகணும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும், ஸோ ஃப்ளைட்ஸ்லாம் ஓட்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான பல கனவுகளோட வளர்ந்துருப்போம். ஸோ அதுக்கான கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஸோ இதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஆஃபீஸர் லெவல் ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஹை கிரேட் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் கேட்டகரி இது. ஸோ அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வாங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், அதாவது ஆஃப்கேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா எலைட் ஃபோர்ஸ் ஆஸ் குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸர் இன் ஃப்ளையிங் அண்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் பிரான்ச், கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கல் அப்புறம் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கான ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணுறது, அதாவது குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸர் செலக்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸாமினுடைய நோக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேம் ஆஃப் த போஸ்ட், வேக்கன்சிஸ், ஏஜ், நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னலாம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர், அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன், அதுக்கான சிலபஸ், எக்ஸாம் டேட், அப்புறம் எக்ஸாம் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்றது, அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ். ஸோ இதில் வந்து 3 வகையாக நமக்கு வந்து இந்த போஸ்டர்ஸில் வந்து என்ட்ரி இருக்குது. முதல்ல ஆஃப்கேட் எக்ஸாம் மூலமாக என்ட்ரி ஆகுது. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்டர்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஃப்ளையிங் பிரான்ச்சில் வந்து வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் 96 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அதே போல் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிஷனில் 20 வேகன்சிஸும், ஷார்ட் சர்வீசஸ் கமிஷனில் 78 வேகன்சிஸும் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், பெர்மனன்ட் கமிஷன்னா என்ன, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா என்ன அப்படின்றது. ஸோ பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக ரிட்டையர் ஆகிற வயசு இருக்கு இல்லையா, 58-60 வயசு. ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்க. அதே ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வேலை கொடுப்பாங்க ஆரம்பத்தில். ஸோ உங்களுடைய திறமை அண்டு தேவைன்ற பட்சத்தில் இன்னும் 4 வருஷம் அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பெர்மனன்ட் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்க்கு மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் வந்து 2 பேருமே எடுக்கிறாங்க, மென் அண்டு உமன் 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கும், பெர்மனன்ட் கமிஷன் அப்படின்றது ஃபுல், அதாவது 60 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். இதே ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ன்றது வந்து 10 வருஷம் தான், நீங்கள் செலக்ட் ஆகி 10 வருஷம் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிஷனுக்கு 20, ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கு 78 வேகன்சி இருக்குது. அதுவே ஏஇ, அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கமிஷன் 8, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் 31. ஸோ கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுவாக பிரிக்கிறாங்க, ஒன்று அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று எஜுகேஷன். அட்மினிஸ்ட்ரேஷனில் பிசியில் வந்து 10, எஸ்எஸ்சியில் வந்து 42, எஜுகேஷனில் வந்து பிசியில் வந்து 4, எஸ்எஸ்சியில் வந்து 17 வேகன்சிஸ் வந்து இருக்குது. இது ஃப்ளையிங் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி மூலமாக என்ட்ரு ஆகிறவங்களுக்கு 10% சீட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க, சிடிஎஸ்சி. அதுவே வந்து ஆஃப்கேட் வழி என்ட்ரு ஆகிறவங்களுக்கும் 10% வந்து சீட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சி மூலமாக வர்றவங்களுக்கு பிசி பெர்மனன்ட் கமிஷனில் போடுறாங்க. அதே ஆஃப்கேட் மூலமாக வர்றவங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் போடுறாங்க. ஸோ அடுத்து இன்னொரு என்ட்ரி இருக்குது, மெட்ராலஜி என்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலில் போடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து 6 வேகன்சியும், எஸ்எஸ்சியில் வந்து 22 வேகன்சியும் போடுறாங்க. ஸோ இதுதான் இந்த வேக்கன்சிஸ் அண்ட் போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ அடுத்து நாம் நேஷ்னாலிட்டி, ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஸோ இதை நாம் வந்து பார்க்கலாம். ஸோ நேஷ்னாலிட்டியை பொறுத்தளவுக்கு கேண்டிடேட் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா.
ஓகேவா? ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு 20லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். இதே கிரவுண்ட் டியூட்டி பிரான்ச்சுக்கு வந்து 20லேருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கும். எலிஜிபிள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது கல்யாணம் ஆனவங்களா இருக்கலாமா, இல்லை கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கலாமா அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க அன்மேரிடாக இருக்கணும். அதிலே விட்டோஸ், விடோயர்ஸ், டைவர்சஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள். அதே போல் 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அன்மேரிடாகவும் இருக்கலாம், மேரிடாகவும் இருக்கலாம். ஸோ 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 25 வயசுக்கு கீழேன்னா அன்மேரிடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா +2ல் மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 50% மினிமம் மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி வந்து 3 இயர் டிகிரியாக இருக்கலாம், அல்லது 4 இயர் பிடெக்காக இருக்கலாம். ஸோ அதில் வந்து அவங்க 60% மார்க் எடுத்துருக்கணும். அதே போல் இந்த டிகிரிக்கு பதிலாக ஏஎம்ஐயில் வந்து அசோசியேட் மெம்பர்ஷிப் எக்ஸாம்ஸ் இருக்கும். அது ஏ அண்ட் பி எக்ஸாம்ஸ் இதில் வந்து 60% மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க எலிஜிபிள். அதே போல் ஏரோநாட்டிக்கல் சொசைட்டியில் அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க எலிஜிபிள். ஸோ இதுதான். ஸோ +2ல் வந்து மேத்ஸ் ஃபிசிக்ஸில் 50% மார்க் எடுத்துருக்கணும். உங்களுக்கு டிகிரியில் 60% மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இதுதான். அடுத்தது கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஇ, அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல், இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா +2ல் அதே போல் மேத்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் இதில் வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60% மார்க் எடுத்துருக்கணும். இது வந்து டெக்னிக்கலில். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஎம்இலையோ இல்லை ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி எக்ஸாம்ஸ்லேயோ அவங்க 60% மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான். அடுத்தது கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி, அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் வந்து எஜுகேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வந்து 12th முடிச்சிருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 10+2 அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டிகிரியில் 60% மார்க் எடுத்திருந்தால் போதும். இதே எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும், 10+2 அப்படின்னு. அதில் வந்து யூஜி டிகிரி 60% மார்க் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பிஜி டிகிரியில் 50% மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலுக்கு உள்ள குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ இவங்களாம் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது நான் பார்க்க போகிறது மெட்ராலஜியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 10th அப்புறம் +2 முடிச்சிருக்கணும். மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து 55% மினிமம் மார்க் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியும் முடிச்சிருக்கணும். எந்த ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாகிரஃபி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், என்விரான்மெண்டல் சயின்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸ், ஓஷனோகிராஃபி, மெட்ராலஜி, அக்ரிகல்ச்சர், அப்புறம் எக்காலஜி, ஜியோஃபிசிக்ஸ், என்விரான்மெண்டல் பயாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் அவங்க முடிச்சிருக்கணும். வித் 50% மார்க்ஸ் வந்து டோட்டல் மார்க்ஸு அவங்க எடுத்துருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான மொத்தத்தில் பார்க்கும்போது எனி டிகிரி அல்லது பிடெக் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 55% இல்லை 60% வந்து நீங்கள் மார்க் எடுத்துருக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய குவாலிஃபிகேஷன்ஸ். அதே போல் சில பேர் வந்து எலிஜிபிள் ஆகுறாங்க, சில பேர் நாட் எலிஜிபிள் ஆகுறாங்க. அதை பற்றி நாம் வந்து இதில் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியறதும் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அதே போல் 10th படிச்சுட்டு 12th படிச்சிருக்கணும், அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வேறு மாதிரி படிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 10th படிச்சுட்டு அப்புறம் 12th படிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதே போல் சில இதெல்லாம் நாட் எலிஜிபிளாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, இந்தியன் மிலிட்ரி அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, இந்தியன் நேவல் அகாடமி அல்லது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இதில் ஏதாவது உங்களை ஜாயின் பண்ணி இன்டிசிப்ளின் காரணமாக ரிமூவ் பண்ண ஆளுங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரைஸ்டு பைலட் செலெக்ஷன் சிஸ்டம், அதாவது இந்த ஏர்ஃபோர்ஸில் வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து இது வைப்பாங்க. இதில் வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணி அதில் அந்த டெஸ்ட் எழுதும்போது ஃபெயில் ஆனவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா?
இவங்கலாம் நாட் எலிஜிபிள். ஸோ அடுத்தது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு மேலுக்கு வந்து 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதர் பிரான்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 157.5 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். இதே ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதர் பிரான்ச்சஸ்க்கு 152 சென்டிமீட்டர் இருந்தாலே போதுமானது. சில நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வரவங்களுக்கு சில ரிலாக்ஸேஷன்ஸும் இதில் கொடுக்குறாங்க. செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 77 சென்டிமீட்டர் இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டிஃப்ரென்ஸ், ஸோ அவங்க மூச்சு இழுத்து உள்ளே விடும்போது 5 சென்டிமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். வெயிட் பொறுத்தளவுக்கு பிஎம்ஐ வந்து 27க்கு கீழே இருக்கணும். அதே போல் வேஸ்ட் இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 94 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கணும். இதே ஃபீமேலுக்கு வந்து 89 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இது செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அப்ளைடு கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஆஃப்கேட் அப்புறம் இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட். ஓகே, ஸோ இதில் இகேடின்றது இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட்டு, ஆஃப்கேட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இதில் வந்து சில கேட்டகரி, அதாவது சில என்ட்ரிஸ், என்சிசி என்ட்ரி, மெட்ராலஜி என்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாக வந்து ஏஎஃப்எஸ்பி டெஸ்டிங் அப்படின்ற அந்த இதுக்கு போவாங்க. மற்றவங்களுக்கு தான் அந்த ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்க இந்த ஏஎஃப்எஸ்பி டெஸ்டிங் வந்து 5 நாள் நடக்கும், அதுக்கு போவாங்க. ஸோ அதில் வந்து டெஸ்டிங் முடிஞ்சு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போயிட்டு ஒருவேளை மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்க பட்சத்தில் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டில் வெளியிட்டவங்க எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் வந்து அதுக்கப்புறம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இப்போ நாம் வந்து இந்த எக்ஸாம் ஆஃப்கேட் எக்ஸாமுடைய ஷெட்யூல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ ஆஃப்கேட் எக்ஸாமினுடைய ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி, அப்புறம் 30ஆம் தேதி 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது. இதில் வந்து டெய்லி வந்து 2 ஷிஃப்ட் இருக்கும். மார்னிங் ஷிஃப்ட்டு அப்புறம் ஈவினிங் ஷிஃப்ட். ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2. மார்னிங் ஷிஃப்ட் ரிப்போர்ட்டிங் டைம் என்னென்னா 7:30 மணி காலையில். ஷிஃப்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணி ரிப்போர்ட்டிங் டைம். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கும் எல்லாம் சேமாக தான் இருக்கும். அதே போல் அந்த ஆஃப்கேட் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:45 11:45 வரைக்கும் நடக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம். ஷிஃப்ட் 1க்கு. ஷிஃப்ட் 2க்கு வந்து 2:45 4:45 வரைக்கும் நடக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம். இன்ஜினியரிங் பிரான்ச், அதாவது டெக்னிக்கல் பிரான்ச்சு உள்ளவங்களுக்கு இகேடி டெஸ்ட்டும் சேர்ந்து நடக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5:15 6 மணி வரைக்கும் ஒரு 45 மினிட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்கேட் எக்ஸாமுக்கான ஷெட்யூல். ஸோ எக்ஸாம் டேட்ஸ் எல்லாமே ஏற்கனவே கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்தந்த டேட்டில் கரெக்டாக நடக்கும். இந்த கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்கேட் எக்ஸாமும் எழுதணும், ப்ளஸ் இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட் இதுவும் எழுதணும். 2மே எழுத வேண்டியிருக்கும். ஃப்ளையிங் பிரான்ச்சு அப்புறம் நான் டெக்னிக்கல் கிரவுண்ட் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த இகேடி எக்ஸாம்ஸ் வந்து எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஆஃப்கேட் அப்புறம் இகேடி எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப்கேட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், வெர்பல் எபிலிட்டி இன் இங்கிலீஷ், அப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் மிலிட்டரி ஆப்டியூட் டெஸ்ட். ஸோ இந்த 4 டாப்பிக்கில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 2 மணி நேரம் எக்ஸாம், 100 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் 300 மார்க். அப்படி பார்க்குறப்ப ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் இருக்கும். ஓகேவா? ஸோ இகேடி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். 45 நிமிஷம் எக்ஸாம், 50 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் 3 மார்க் அப்படின்ற பட்சத்தில் 150 மார்க் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து வரும். ஸோ இந்த ஆஃப்கேட் அண்ட் இகேடி இதுக்கான ஆன்லைன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெப்சைட்லேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கேரியர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் .cdac.in இந்த வெப்சைட்டு, அல்லது afcat.cdac.in இந்த வெப்சைட். இந்த 2 வெப்சைட்டில் போயிட்டு நம்ம
அந்த டெஸ்ட்டஸ் வந்து எழுதி பார்த்துக்கலாம். அதே போல் இதில் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. சரியான கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஆஃப்கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு அடுத்தது ஏஎஃப்எஸ்பி டெஸ்டிங் இருக்கும். ஸோ இந்த ஏஎஃப்எஸ்பி டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள் வருவாங்க அப்படின்னா, இந்த ஆஃப்கேட்டில் பாஸ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி மெட்ராலஜி, இவங்க வந்து டேரெக்டாக இந்த டெஸ்டிங்க்கு வருவாங்க. ஸோ அதே போல் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன இருக்கணும் அந்த டெஸ்டிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.6 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் அவங்க வந்து ஓடணும். அது மட்டும் இல்லாமல் 10 புஷ்அப்ஸ் அண்ட் 3 சின்அப்ஸும் கூட பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த ஏஎஃப்எஸ்பி, அதாவது ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டினுடைய டெஸ்டிங்க்கு அவங்க எலிஜிபிள். இதில் 3 ஸ்டேஜஸாக வந்து டெஸ்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட். இது டே 1ல் நடக்கும். மொத்தம் 5 நாள் எக்ஸாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல் இது நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட் அதுவும் அதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதில் பாஸ் பண்ணவங்க அடுத்து மீதி 4 நாள் வந்து டெஸ்ட்டஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதில் வந்து குரூப் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்தது இப்போ ஒருவேளை ஃப்ளையிங் பிரான்ச் அப்படின்னா ஸ்டேஜ் 3 இருக்கும். மற்றவங்களுக்கு ஸ்டேஜ் 3 இருக்காது. கம்ப்யூட்டரைஸ்டு பைலட் செலெக்ஷன் சிஸ்டம் டெஸ்ட் இது நடக்கும். இது ஒன்லி ஃபார் ஃப்ளையிங் பிரான்ச். மற்றவங்களுக்குலாம் அந்த 2 ஸ்டேஜ் தான். ஸோ 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட் செலெக்ஷன் ஆனவங்க ட்ரைனிங் வந்து போவாங்க. ஸோ மெரிட் லிஸ்ட் வில் பி டோட்டல் மார்க்ஸ் இன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டு ஏஎஃப்எஸ்பி டெஸ்ட். அதே போல் குறிப்பாக என்சிசி ஏர்விங் சீனியர் டிவிஷன் சி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வேகன்சிஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸில். ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலை 2022 வந்து நடக்க ஆரம்பிக்க இருக்குது. அதே போல் இந்த ஃப்ளையிங் பிரான்ச் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74 வாரம் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அதே கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சஸ்க்கு வந்து 52 வாரம் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்ஸ் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ரெகுலரான அந்த ஒர்க்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர். ஓகே, முதல்ல ஆஃப்கேட் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஏஎஃப்எஸ்பி டெஸ்டிங் இருக்கும். அந்த டெஸ்டிங்லேயும் கிளியர் பண்ணவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அவங்க சொல்கிற இதுபடி உறுதியாயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து போடுவாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ உங்கள் 2 லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று https careerindianAirForce.cdsc.in அப்படின்ற வெப்சைட்டில் போகலாம், அல்லது afcat.cdsc.in அப்படின்ற வெப்சைட்லேயும் அவங்க போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கம்பல்சரி. ஸோ அதனால் ஆதார் கார்டு வச்சிங்க. அதேமாரி அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து வச்சுருக்கேன். அப்ளை அது ஜேபிஜி ஃபார்மெட்டில் அல்லது ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் வச்சுருக்கணும். அதே போல் சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் கைரேகை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10 KB to 50 KB என்ற அளவில் ஜேபிஇஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மெட்டில் வச்சுருக்கணும். அதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா. இது ஆஃப்கேட் என்ட்ரிக்கு மட்டும்தான். அதுவே என்சிசி அல்லது மெட்ராலஜி என்ட்ரி அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இது அப்ளை பண்ணும்போது முக்கியமாக டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது மிஸ்டேக்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட். ஓகேவா? ஸோ எந்த இதுவும் இது பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். ஸோ அதே போல் நியர்பை எக்ஸாம் சிட்டிஸ் இந்த ஆஃப்கேட்டுக்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, வேலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், புதுச்சேரி, திருப்பதி, அப்புறம் பெங்களூர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சிட்டிஸ். ஸோ இதில் நம்ம வந்து 5 இதை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் டாப் 5 வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து வரும். ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போக வேண்டியதுதான். எக்ஸாம் போயிட்டு எல்லோரும் வந்து இந்த எக்ஸாம் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஸோ நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் எக்ஸாம். ஸோ இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ என்ன இருந்தாலும் இது எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் வந்து
ஒரு நல்ல ஹையர் ரேங்கிங்கில் ஒரு ஆஃபீஸர்ஸாக ஃப்ளையிங் பிரான்ச்லேயோ இல்லை கிரவுண்ட் டியூட்டிலையோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுற அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஸ்பார்க்ஸ் அகாடமி டிஎன்பிசி, டிஎன்இபி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஆர்பி இந்த மாதிரி போர்ட்ஸுக்கு எல்லாமே நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு ஆன்லைன் கோர்சஸ், டெஸ்ட் சீரீஸ், புக்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவையானவங்க நம்மளுடைய இந்த நம்பர் 8190879379 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் நம்மளுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், sparksacademy.in. நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ் நிறைய ஃப்ரீ டெஸ்ட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் சீரீஸ் .sparksacademy.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளோட ஃப்ரீ டெஸ்ட்ஸும் நீங்கள் வந்து மேலே உள்ள இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஆல்.